விக்ரம் சார்லேருந்து எல்லாரும் இருக்காங்க. போகிறத பற்றி இல்லை மேடம், நீங்கள் அங்கே போய் இப்போவே ஒரு மாதிரி உங்கள் முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க வழி. வந்து நான் அந்த பெட்டில் படுத்தது தான் பிபி இறங்கியே போச்சு மொத்தமாக. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 சின்ன வீடுங்கிற படம் இந்தியாவில் அவர் ரேஞ்சில் இருக்கிற எந்த ஹீரோவும் நடிக்க மாட்டாங்க. ஆமாம், அவரை வந்து தன்னையே தாழ்த்தி கேவலப்படுத்தி ஒரு ஆம்பளை எப்படி இருப்பான் அப்படிங்கிறது யாருமே நடிக்க மாட்டாங்க. அவருடைய படங்களை வந்து திருடி ரீமேக் பண்ணி பெரிய சக்ஸஸ் அனுபவிச்சு எத்தனை பேர் இருக்காங்க இன்றைக்கி. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளில் இருக்காங்க. அப்போ நான் சார்ட்டு சொல்லுவேன், சார் கேஸ் போட்டுங்க சார், உங்கள் கதை தான் அது, நீங்கள் கேஸ் போடுங்க அப்படின்னு. இல்லைம்மா நல்லா இருக்காங்க, இல்லைம்மா அந்த படம் எடுத்து நல்லா இருக்கட்டும். சார் நல்லா சொல்கிறாரே, உனக்கு வந்து தான் பயம் இருக்கான். நான் சொன்னேன், என்னமோ தெரிலங்க, எனக்கு பயமே வர மாட்டேங்குது. ஐயோ, அவருக்கு என்ன கோவம் வரும்ல? அப்போ கோவம் வரும். ஏன்னா கரெக்டாக அவர் வந்து தப்பார் இன்னொரு தடவை எல்லாரோடவே இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் உன்னை பிறம் எடுத்து அப்படி இப்படின்னு சொன்னான். நான் உடனே அப்படியே இப்படி கையை நீட்டினா ஜூஸ் வரும் ஃபுல், இது வரைக்கும் மூக்குக்கிட்ட வரைக்கும் அந்த கிளாஸ் வரும், இவ்வளோ பெருசு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச மறக்க முடியாத ஒரு டயலாகுங்கிறது, ஏங்க உங்களை பார்க்கறதுக்கு இந்த ஒரு நாட்டாமல் வந்திருக்காரு, யார் உங்கள் அப்பனா இல்லை உங்கள் மாமனார். ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் நடிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லைன்னா சரியாக வரலைன்னா கன்னத்தில் பலார் நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாங்க அன்றைக்கி. சார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பாக்கியராஜ் சாரால் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன் பொண்ணு சர்வசாதாரணமாக பச்சை பிள்ளை போட்டு தாண்டி அது நல்லா இருக்குதா அந்த குழந்தை, சுச்சிதா தான் அந்த குழந்தை. சாருடைய பேச்சு தான் அந்த சமாச்சாரங்கிற வார்த்தையே, சாரு பேசுறதுதான் அடிக்கடி அந்த வார்த்தை நம்மள அறியாமல் விட்டுது. நம்ம ஸ்கூலில் போய் அந்த தோளில் பேக் மாட்டி இப்படி இப்படி நடந்து பழகியாச்சு. கொஞ்சம் கூணு போட்டு நம்ம உடல் வளர ஒரு ஸ்டேஜில் இந்த பொண்ணுங்களுக்கு தெரியாமல் ஒரு கூண் வரும் பாருங்க. எஸ், அது வேற இருக்கு. சார் தான் பார் நிமித்து பட்டு நட அப்படின்னு அந்த அந்த சார் பேண்ட் மேலே இந்த புடவை எடுத்து இப்படி கட்டி அப்படி கன்னியம்மா காளியபாடு இப்படி போவார். எனக்கும் நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன். அந்த ஊரில் லேடிஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் வேறு. அவங்கெல்லாம் அடங்கி எப்படி நடிக்கிறார் பாருங்க. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், எழுத்தாளர், அரசியல்வாதின்னு பன்முகம் கொண்டவர் திரு பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது திரைத்துறையில் பேரிழப்பு. முந்தானை முடிச்சுங்கிற திரைப்படத்தில் முதலா ஊர்வசி மேம கதாநாயகியாக அறிமுகப்படுத்தியிருப்பார். உங்கள் ஆதரவை நாடும் ஊர்வசி அப்படின்றது தான் பாக்யராஜ் அவர்களுடைய வசனமாகவே இருந்தது. இப்போ ஊர்வசி மேம் நம்ம கூட இருக்காங்க. பாக்யராஜ் சார் அவர்களுடைய நினைவுகளை பேசலாம். அவர் இறந்துட்டார், மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது அந்த ஒரு ஃபீல், அவரை நேரில் பார்க்கணும், அது கடைசியில் பார்க்கணும் அப்படின்ட்டு எப்போ நினச்சிங்க மேம்? நான் திடீர்னு சன் டிவியில் இருந்தால் கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட்ட உடனே பாக்யராஜ் சார் இறந்துட்டாரு, நீங்கள் ஒரு இரங்கல் சொல்லிடுங்கன்னு. எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிப்போச்சு. ஓகே, என்னங்க சொல்கிறீங்க, யாரை பற்றிங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் குஷ்பு டாக்டர் அவந்திகாவோட அந்த மேரேஜினுடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னங்க சொல்கிறீங்க, என்ன சமாஜம், என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை மேடம், பாக்யராஜ் சார் இப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டார், தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு. எப்படியா தெரியும்? ஒரு 2 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து இந்த மாதிரி இருக்குன்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறதா? அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டாக்கா ஐயோ ஏதோ பாக்யராஜ் சார் ஹாஸ்பிட்டலில் இருந்தான்னு சொல்லலாம். என் அசிஸ்டண்ட் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு வெளியே அந்த படம் மேனேஜர் சொல்லிட்டு இருந்தாங்க. இவ அது என்கிட்ட சொன்னால் நான் எனக்கு பக்குன்னு ஒரு மாதிரியா பிபி அப்படியே டவுன் ஆகிடும். ஓகே, அந்த ஷாக்கில்ன்னு சொல்லிட்டு, இல்லை சாருக்கு என்ன மாதிரி ஒரு சின்ன பாக்யராஜ் சாருக்கு ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போயிருக்காங்களாம் பூர்ணிமாக்கா அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த கோவாலெல்லாம் போய் அங்கே எங்கேயும் அலைச்சல்ல அதான் இருக்கும் சரின்ட்டு நான் பாட்டு ரெடி ஆகலாம்ப்பா வாப்பா சொன்ன உடனே இந்த கால் நான் தெரியாமல் அட்டன் பண்ணிட்டேன். நார்மலி நான் ரெடி ஆகிட்டு அந்த நேரத்தில் நான் வந்து அட்டன் பண்ண மாட்டேன். இதை அட்டன் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெயிட் உடம்புலேருந்து குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல், ஒரு ஷாக்கு. எனக்கு ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்தேன். அதுக்கப்புறம் அந்த பணம் மேனேஜருக்கு ஓடி வந்தாங்க. மேம் அப்படிலாம் இல்லை மேம், தீர விசாரிச்சுட்டு சொல்கிறேன் மேம், இவனுக்கு ஏதாவது ஒன்று கடை கொண்டு சொல்லுவாங்க, தீர விசாரிச்சுட்டு சொல்கிறேன் என்னமோ சொல்கிறாங்க. எனக்கு கையெல்லாம் ஷிவராகுது, எழுந்து நின்ன கால் இப்படி நடந்தால் இப்படி போகுது, ஒன்றுமே பண்ண முடியல. நான் பேசாமல் படுத்துட்டேன். நான்
படுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து நேரம் அந்த டேரக்டர்கிட்ட போனேன். உள்ள செட்டில் இருந்தாருன்னா சொன்னேன், சார் நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் நான். எனக்கு என்னமோ சுத்தமாக ஒன்றுமே சரியில்லை. எல்லாம் உண்மைதாம்மா. அங்கே ஃபுல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். சிங்கிள் சோலோவாக யாருக்கும் சீன்ஸ் கிடையாது. விக்ரம் சார்லேருந்து எல்லாரும் இருக்காங்க. போகிறத பற்றி இல்லை மேடம், நீங்கள் அங்கே போய் இப்போவே ஒரு மாதிரி உங்கள் முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. வந்து நான் அந்த பெட்டில் படுத்தது தான் பிபி இறங்கியே போச்சு மொத்தமாக டோட்டலி. அதுக்கு பிறகு உங்கள் எலுமிச்சம்பழம் உப்பு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொண்டு வந்து எழுப்பி உட்கார வச்சு கொடுத்தது. தூங்குனாக்கா என்ன அப்படியே இதுவாகிடுவேணும்னு பயம் உங்களுக்கு. உங்களோட ஒரு குரு, ஒரு வாத்தியார் லெவலில் இருந்த ஒரு மனிதர், நல்ல மனிதரும் கூட, பெண்களை மதிக்க தெரிந்தவர். ஸோ அந்தளவு தாக்கியிருக்கு. இல்லை முன்னே எனக்கு அதை நம்புறதுக்கே எனக்கு அன்றைக்கும் சரி. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு ஆனால் அன்னைக்கு நைட்டு தான் ராதிகா மேடம் கூப்பிட்டானா. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எத்தனை மணின்னு எனக்கு தெரியாது. சொன்னேன், ராதிகா மேடம் இந்த மாதிரி நாளைக்கு சாயங்காலம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நான் சாயங்காலத்துக்குள்ளே பார்க்க வந்துடுறேன். இல்லைம்மா சாயங்காலம் இல்லை, காலையில் எடுத்தாலும் எடுத்துருவாங்க, அது சீக்கிரமாக எடுத்துடுவாங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் அவர் மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் அப்படி எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் நான் ரெடியாகி பாதி வரைக்கும் போகிறேன், எடுத்துட்டாங்கங்கிறாங்க. அப்புறம் கேட்டால் இல்லை அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்திருந்தாங்க ஏதோ சில காரணங்களால். அதுக்கப்புறம் அங்கே நிறையா சோஷியல் மீடியாலாம் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு நிறைய பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு மனசில் ஒரு தெம்பு இல்லை. ஓகே, நீங்கள் மீடியா கூட்டமாக இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணி அதை நம்ம என்ன சொல்கிறது, இதுக்கு நம்ம என்ன கமெண்ட் சொல்கிறது அந்த நேரத்தில்? இல்லை, ஒன்றும் சொல்ல முடியாது. உங்கள் இறந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நினைவுகளை எல்லாம் கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களோட கலந்துக்கங்க. எப்படி அது எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு சந்தோஷத்தை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அதே மாதிரி துக்கத்தை நம்ம ஓப்பனாக வெளிப்படுத்தினதை அது ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டட் ஆவாங்க. அதெல்லாம் ஏன்னா அவங்க எது பார்த்தாக்கா நாளைக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இது பார்த்து அவங்க திருப்பி எழுதுகிட்டு இருப்பாங்களே. அதனால் யாரையும் காமிச்சிக்கிறதுக்காக இல்லை நம்ம வாடுறதுங்கிறது. நம்ம மனசாட்சிக்கு சரியாக இருக்கணும்னு தான் வாழுறோம். நான் இதெல்லாம் சட்டம் பண்ணுறதில்ல. ஸோ பாக்யராஜ் சார் தவறினப்போ அன்னைக்கு நீங்கள் லோ பிபி ஆகிடுச்சு, போக முடியல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா மேம் பார்த்தீங்கல்ல மேம், அவங்களும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமாம்மா, அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்து கம்யூனிகேட் பண்ணி போய் பேசி அதெல்லாம் ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அவருடைய ஆத்மாவுக்கு நம்ம உண்மையானதாக இருக்கணும், அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட உண்மையானதை நம்ம சொல்கிறோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவங்க மலையாளத்தில் 80 வந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். சங்கர், மோகன்லால் இவங்க தான் சிங்கிள் ஹீரோயின். அது ஹிட்டுன்னா ஹிட்டு, எந்த அளவுக்கு ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. சங்கர் அண்ணாக்கு இங்கே வந்து ஒருதலை ராகம் ஹிட், அதே 80ல். அங்கே வந்து மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் ஹிட்டு. இந்த 2 சூப்பர் ஹிட்டில் சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஹீரோ ஆயிட்டார் அவர். மோகன்லால் அந்த படத்தில் வில்லனா என்றார். வில்லன்னா ரொம்ப கொடுமையான வில்லன். ஐயோ, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சேர்ந்தானே, ஹீரோ ஹீரோயின்ஸ் நல்லபடியாக சேர போகிற நேரத்தில் இந்த துரோகி வந்துட்டானே அதாவது சபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேரக்டர் வரும். பட் பாடல்கள்லாம் அப்படி ஒரு ஹிட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த 80ஸ்லேயே வந்து ரொம்ப பிஸி ஹீரோயின் ஆயிட்டாங்க. அதுலேருந்தே அக்காவை தெரியும். அந்த மாதிரி ஒரு டைம் அப்போ நான் வந்து பேபி ஆர்டிஸ்டாக நடித்து ஒரு 5-6 படம் நடிச்சுட்டு அதோட விட்டுட்டு அந்த மாதிரி இருந்தேன். ஸோ நீங்களும் பல வருடம் நட்பு எல்லாமே? ஆமாம்மா, அப்போலேருந்து உள்ள நட்பு எங்களுக்கு. அதுக்கு அப்புறம் தான் பாக்யராஜ் சார் தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு பூர்ணிமா அக்காவை தான் தெரியும். அக்காவை தெரியும், அக்காவுடைய அம்மாவை தெரியும் எனக்கு. அக்காவுக்கு ஒரு பிரதர். இவங்களும் ஒரு பெஸ்ட் கப்பல் இல்லை பாக்யராஜ் சார் பூர்ணிமா? கண்டிப்பாக. அதனால தான் நாம் வேண்டிக்கிறது எல்லாமே நான் வந்து பூர்ணிமா அக்காவுக்கு முழுசாக அந்த ஒரு சக்தி, அந்த தெம்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்களும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல ஹியூமன் பீயிங். அவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளவோ பல 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 விஷயங்களை தாண்டி கெத்தாக நின்று அவரை கொண்டு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெருந்தூணாக இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்க. வேற ஒரு லேடியாக இருந்தால் அந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிருப்பாங்களா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சப்போர்ட், டெஃபினட்டாக அந்த அளவுக்கு சப்போர்ட்டு, அந்த அளவுக்கு பல இன்னல்களை தாண்டி வந்துட்டாங்க அவங்க. நிச்சயமாக அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் இதை எல்லாத்தையும் அப்படியே மனசில் தாங்கிக்கிட்டு அப்போவும் அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு கட்டி காக்க முடியுமோ அப்படி காப்பாற்றி கட்டி காத்து கொண்டு வந்தவங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க மேலே நான் மரியாதையும் வச்சுருக்கேன், அன்பும் வச்சுருக்கேன். ஒரு திரைத்துறைக்கு ஒரு பேர் இழப்பு தான் நிச்சயமா. அவர் மாதிரி நீ இந்தியாவில் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வர முடியுமான்னு சொல்லவே முடியாதுங்க.
அப்படி ஒன்று வந்தால் மிகப்பெரிய ஒரு அவதாரம் தான் அப்படி உருவாச்சு மறுபடியும் சொல்லுவேன் நான். யாருமே இருக்க முடியாது, வரவே முடியாது. அவர் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், இயக்குனருங்கிற முறையில் பெரிய கிமிக்ஸ் எல்லாம் காமிச்சவருன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சினிமா நிறைய படம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு இயல்பாக இருக்கணும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வீடுங்கிற படம் இந்தியாவில் அவர் ரேஞ்சில் இருக்கிற எந்த ஹீரோவும் நடிக்க மாட்டாங்க. ஆமாம், ஒவ்வொரு ஷாட்லேயும் ஒரு பொண்டாட்டி எந்த மாதிரி அல்பத்தனமாக திட்டுறது, அது என்னென்ன மாதிரி ஹீரோவை கேவலப்படுத்த நெகட்டிவாக காட்ட மாட்டாங்கல்ல அவங்கள. ஹீரோ அவரோட டைரக்ஷன் வேற. அதாவது அந்த அளவுக்கு அவரை வந்து தன்னையே தாழ்த்தி கேவலப்படுத்தி ஒரு ஆம்பளை எப்படி இருப்பான் அப்படிங்கிறது யாருமே நடிக்க மாட்டாங்க. எஸ், கரெக்டாக. இந்த பாணியை வந்து ஓரளவுக்கு வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் பின்பற்றுறவர் வந்து ஸ்ரீனிவாசன். ஓகே, தன்னையே அந்த அளவுக்கு ஒரு ஆண்கிட்ட இருக்கிற கெட்ட சுபாவங்களை எந்த அளவுக்கு அந்த கேவலப்படுத்தி காமிக்க முடியுமோ அதை காமிச்சு தானே பெர்ஃபார்ம் பண்ணி தானே ஸ்கிரிப்ட் எழுதுறவர் ஸ்ரீனிவாசன். ஆமாம், ஜென்ரலாக ஒரு ஆண், அதுவும் அவரே டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போது தன்னை பில்டப் பண்ணி But இதுதானே தனக்கான பண்ணணும். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. இது சான்ஸே இல்லை தான். என்னையா கோழி திருடுற மாதிரி முழிக்கிறா, இதெல்லாம் அவருக்கு அவர் எழுதின டயலாக் தான். ஒன்னொன்று வந்து அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அந்த படத்தில் இருந்தவருடைய அன்னைக்கு வந்து சேர்ந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பார்த்திபன் மாதிரியோ பாண்டியராஜன் மாதிரியோ அந்த ஸ்டேஜில் இருந்தவங்க மாதிரி இல்லை. அவங்க சாருடைய நல்ல விமர்சகராக இருந்தாங்க. ஓகே, ஓ அப்போ ஆமாம், அவரோட ஆர்கியூமெண்ட் பண்ணி இது நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்கும், நல்லா இல்லை சொல்லி அதில் இருந்து ஒரு இயக்குனர் வந்து ஓகே, அந்த உரிமை இருந்தது. அப்போ உரிமை இருந்தது, அதுகிட்ட அதுல assistant அர்த்தம் director இருந்தது. இருந்தாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் அப்படி இருந்தாங்க. ரெண்டாவது டீமில் வந்து சேர்ந்தவங்க, சார் அவர் அந்த ஹீரோ பண்ணுற மாதிரி பண்ணலாம் சார், இவங்க பண்ணுற மாதிரி அப்படி ஆக்ட் பண்ணலாம், இப்படி ஆக்ட் பண்ணலான்னு வேற ஒரு பாதையில் கொண்டு போக முயற்சி பண்ணது தான் அவருக்கு வந்து கொஞ்சம் அடி வாங்கினது. இல்லைன்னா பாக்யராஜ் சார் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னை வரைக்கும் போக மாட்டார். அவர் ரேஞ்சில் ஒரு கேரக்டர் ஒரு ஆக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஏன் பரிமளானுக்கு கூட அவர் தான் பண்ணியிருப்பார். ஓகே, நான் சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நடத்தி செல்றதுக்கும் பேசிக்காக எல்லாரும் ஆர்டிஸ்ட் தான். அதில் என்ன க்ரியேட்டிவிட்டிங்கிறது தான் அடிப்படையில் கலைஞன். அவன் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்ப ஆரம்பிச்சிருவான். அதில் வந்தது தான் நான் சொல்லுவேன். வேறு எந்த விதமான நான் அவருக்கு என்ன திரும்ப என்ன யாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்களா? நம்மகிட்டேருந்து தூக்கிட்டு போக முடியாதது தானே நம்ம கலை பொக்கிஷமும் நம்மளுடைய வித்தையும். ஆமாம், நம்ம கல்வி இதெல்லாம் நம்மகிட்டேருந்து யாரும் தூக்கிட்டு போக முடியாது. அது என்றைக்குமே வந்து நானாக வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுத்தாதான். இல்லாமல் பலவந்தமாக அது எங்கே வச்சுருக்காத சுரண்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல முடியாது. அப்போது அது வந்து காரணம் அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் மற்ற ஹீரோஸ் மாதிரியே தன்னையும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கூட இருக்கிறாங்கங்கிற அவருடைய அந்த எண்ணம் மாறுபட்ட எண்ணங்களாக மாறியது தான் இதுக்கு காரணம். இல்லைன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அவருக்கு தோதான படம் இல்லை, அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இல்லை. அவருக்குன்னு ஒரு தனி பாணி இருந்தது, அதுதான் நான் சொல்லுவேன். பட் எனிவே அவருடைய கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறமும் நிறைய படம் அவர் இண்டிபெண்டாக நிறைய படம் ஆக்ட் பண்ணார், நிறைய படங்கள் வந்துச்சு. மிஸ்டர் இந்தியாவுடைய தமிழ் கூட அவர் ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்லி படம் பண்ணார். படங்கள் அதில் கொஞ்சம் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆனார். அதுவும் கொஞ்சம் அவருக்கு மனதளவில் கொஞ்சம் ஒரு வருத்தத்தை கொடுத்த படம் தான் அது. ஸோ என்ன இருந்தாலும் இப்போ எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக சொல்லப்போனால் இப்படிலாம் நடக்க வேண்டி இருந்தது. பட் அதனால எல்லாம் அவருடைய பேர் குறைஞ்சி போயிடல. இல்லை, மறுபடியும் வந்து ஒரு நல்லபடியாக அவர் வந்தார். அந்த 2 குழந்தைங்களை வந்து ரொம்ப அழகாக அவர் கொண்டு வந்தார். எப்படி இருந்தாலும் நிச்சயமாக சாந்தனுக்கும் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட நேரம் வராமல் போகாது. கண்டிப்பாக வரும். ஒரு நல்ல கேரக்டர், ஒரு சிறந்த கேரக்டர் என்ட்ராய். ஹீரோன்னா இந்த மாதிரி ஹீரோ வேஷம் தான் இருக்கணுன்றது கிடையாது. அந்த காலகட்டம் போச்சு. ஆமாம், இப்போல்லாம் கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸ் எல்லாம் எந்த கேரக்டர் வேணுனாலும் பண்ணலாம். ஸோ அதில் கண்டிப்பாக சொன்னு வந்துடுவாப்பில், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, பாக்யராஜ் சாரோட மறைவில் எல்லாரும் வந்திருந்தாங்க, நிறைய பேர். அவருடைய படத்தில் நீங்கள் கதாநாயகி அப்படிங்கும்போது உங்களை நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க, அதுக்காக சொல்கிறீங்க. எல்லாருமே கூப்பிட்டு கேட்டாங்க என்ன எதுக்குன்னா, இப்போல்லாம் எனக்கு மனசுக்கு அந்த மாதிரி ஒரு தைரியமும் தெம்பும் கிடையாது போய் பார்க்கறதுக்கோ. ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் அவன் பாண்டியராஜ் ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார் பக்கத்திலே. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தார். நிறைய படங்கள் பண்ணுறியா, உடம்ப கவனிச்சுக்கோ, உனக்கு என்ன வயசாகுது, உன்னை விட வயசில் 10 வயசு 12 வயசு 15 வயசு பெரியவங்கள்லாம் எப்படி நல்லா இதுவாக இருக்காங்க, நீ சுத்தமாக எதை பற்றியுமே கவலைப்படலையம்மா, எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்ற, வாக்கிங் போக மாட்டேங்கிற, அப்படி இப்படி திட்டிகிட்டே இருந்தார். அன்பாக பேசிகிட்டு இருந்தார். எப்படி மாட்டேங்கிற, இதெல்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும், வேறு யாரும் நம்மளை கவனிச்சிக்க மாட்டாங்க, நம்மளை நாமே தான் கவனிச்சுக்கணும். சரிங்க சார், சரிங்க சார், ஆமாம் பார்க்குறப்பெல்லாம் சரிங்க சார்னு சொல்லு,
அப்படின்னார். சரி 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 சார். இப்போ ராதிகா வந்து அந்த ஜூஸ் சாப்பிட்ட மாதிரியே ப்ரெட்டு சாப்பிட்டுக்கிட்டே உத்து பார்த்தாங்க, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், பாருங்க சார் ராதிகாண்டா ரொம்ப கலாய்க்கிறாங்க அப்படின்னு. உடனே எந்த நேரத்துலையும் உனக்கு பிடிச்சதை சாப்பிடக்கூடிய ஆரோக்கியம் உனக்கு இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கோ. யார் கலாய்ச்சாலும் அதை பற்றி நீ கவலைப்படாது அப்படி. நான் சும்மா சொன்னது, ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறது. அவரோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது இந்த டிவி சேனல்ல எல்லாம் நான் எப்பவும் சொல்லுவேன், என் கண்மாரை பார்க்கும்போது எனக்கு அதிகமான சந்தோஷம் அப்போ நான் அந்த வயசுக்கு போயிடுவேன். ஏன்னா அவங்க வந்து அந்த வயசில் உள்ள மாதிரியே பார்ப்பாங்க. ஸோ நமக்கு அந்த பால்யமும் அந்த ஒரு வயசும் திரும்ப வரணும்னா நம்மள அப்போ தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசணும், அவங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு வந்து அவர் போனதில் வருத்தத்தை விட யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லாமல் டக்குன்னு ஒரு 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 அருமையான மரணம். நல்லா வாழ்வதை விட மிக முக்கியம் நல்ல ஒரு சாவு ஒரு மனுஷனுக்கு வர்றதுங்க. அதாவது ஊர்ல சொல்லுவாங்க நல்ல சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நிமிஷத்துல யார் தயவையும் எதிர்பார்க்காம அப்படி ஒரு மரணம் வருதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், அவருக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அவரு ஆமாம் வந்து அவ்வளோ நல்லவங்களுக்கு மட்டும்தான் அப்படி வரும். யாரை பற்றியும் இந்த மாதிரி குறை சொல்லிட்டு இருக்க மாட்டார். அவருடைய படங்களை வந்து திருடி ரீமேக் பண்ணி பெரிய சக்ஸஸ் அனுபவிச்ச எத்தனை பேர் இருக்காங்க இன்றைக்கி. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகள்னு இருக்காங்க. நான் கல்கட்டாவில் ஒரு ஷூட்டிங் போயிருக்கேன். அங்கே பார்த்தா சாரோடைய ஒரு படம் அப்போ ரீமேக் எடுத்து நான் இது ஐயோ சார் படம் வந்துக்கிட்டு சாருக்கே தெரியாது, அது தெரியவே தெரியாது. நம்ம படங்கள் எல்லாமே வருது. அங்கே தமிழ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ன்னு ஒரு பெரிய டீமே கல்கட்டாவில் இருக்காங்க. நம்மளுடைய விக்ரமன் சார் படம், விசு சார் படம், பாக்யராஜ் சார் படம், இந்த படங்கள் எல்லாம் அப்படி அப்படியே அந்த டீம் டிஸ்கஸ் பண்ணி அந்த கல்கட்டா பெங்காலி படங்களில் வருது. மலையாளத்தில் எத்தனை படம் எடுக்கிறாங்க. நான் சாருடைய ஒரு ஸ்கிரிப்ட் ரிலீஸ் ஆகி சரியாக போகாத ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் கண்ணத்துறக்கண சாமின்னு ஒரு படம். சிவகுமார் சாரும் ஜீவிதாவும் நடித்தாங்க. அருமையான ஸ்கிரிப்ட். அதை வந்து அன்னைக்கு இங்கே அது ஒரு இது எந்த காரணத்தினால ஓடலைன்னு தெரியல. கேஸ்டிங்னாலையா இல்லை அது எதனாலேயோ தெரியாது. பட் சேம் படம் மலையாளத்தில் நான் பண்ணி சூப்பர் ஹிட்டு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு எனக்கு. கன்னடத்தில் செகண்ட் படமாக நான் பண்ணேன், சூப்பர் டூப்பர் ஹிட் அங்கே. அப்போ நான் சார்ட்ட சொல்லுவேன், சார் கேஸ் போட்டுங்க சார், உங்கள் கதை தான் அது, நீங்கள் கேஸ் போடுங்க அப்படின்னு. இல்லைம்மா நல்லா இருக்காங்க இல்லைம்மா அந்த படம் எடுத்து, நல்லா இருக்கட்டும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எத்தனை படங்கள் எல்லாம் சுந்தரகாண்டம் எடுத்துட்டாங்க, எல்லா படமும் எடுத்துட்டாங்க. அவர் யாரோடும் சண்டைக்கு போக மாட்டேன். கண்ணால் இட்டு தின்ன ஆசையாங்கிறது வந்து இன்று போய் நாளேவா மறுபடியும் தீட்டுட்டாங்க. பெரிய அளவில் போய் பவர் ஸ்டார்னு ஒரு நடிகர் வேறு என்ட்ராகி ஒன்றுமே அவர் அதுக்கு பின்னாடி எல்லாம் தொங்குறதுக்கு அவரால் முடியாது கேஸ் போட்டு. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காதவர். ஆனால் பாக்யராஜ் சார் இப்போ நம்ம கூட இல்லை இல்லையா? ஆனால் பாக்யராஜ் சாரோட முந்தானை முடிச்சியில் நீங்கள் வந்து ஹீரோயினாக நடித்த முதல் படம் முந்தானை முடிச்சு. ஸோ சாரை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய அருமை பெருமைகள் இருக்குது. நீங்கள் சாரை எப்போ மீட் பண்ணீங்க மேம் ஃபஸ்ட் டைம்? சாரோடைய அருமை பெருமைகள் தான் நான் இவ்வளவோ சொல்லியிருக்கேன் சிவா. ரெண்டாவது அதில் ஹீரோயினாக அறிமுகமானதுங்கிறத விட இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கதாநாயகிங்கிற முறையில் எல்லாருக்கும் தெரிய வந்தது அந்த சினிமா தான். பேரல்லி சில படங்கள் நான் ஒரு ஸ்கூல் படத்தில் ஒரு ஸ்டூடெண்டாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனுடைய ஃபோட்டோகிராஃப் பார்த்து தான் இந்த படம் ஃபிக்ஸ் பண்ணது. இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து காமிச்சு. ஸோ சேம் டைமில் இன்னொரு படம் கார்த்திக் ரகுநாத்னு ஒரு டைரக்டர், அவருடைய படம் வந்து அதுக்கும் ஆஃபர் கிடச்சிது. பட் அதனுடைய அன்னைக்கு ரஷஸ்ன்னுவாங்க, அந்த ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணதோட ஒரு போர்ஷனை போட்டு காமிச்சா அதை வச்சு அந்த ஹீரோயின் நல்லா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். வேறு வழி இல்லை. இன்னைக்கு மாதிரி நம்ம மொபைலில் ஷூட் பண்ணி ஏதாவது இருந்தால் அனுப்புங்க, அதெல்லாம் கிடையாது. அப்போது ஏவிஎம் பெரிய ப்ரொடக்ஷன் தானே. அவங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆளுங்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் பெரிய ப்ரொடக்ஷன், நீங்கள் எங்கள் ஹீரோயினை பார்த்துட்டு இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏவிஎம் ரிஜெக்ட் பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எங்கள் படம் பிஸ்னஸாக பாதிக்கும். ஓகே. ஏன்னா கார்த்திக் ரகுநாத் வந்து பழைய டிஆர் ரகுநாத்னு ப்ரொடியூசரோட பையன் டைரக்டர். அவர் வந்து படத்தை டைரக்ட் பண்ணுறதுனால இந்த டிஆர் ரகுநாத் சார் இருக்கார், வயசானவர். இல்லை நாங்கள் அதுக்கு ஊர்வசின்னே பேர் வச்சுருக்கோம். நடிப்புக்கு அதுக்கு நாளைக்கு ஊர்வசி பட்டம் கிடைக்கணும்னு தான் அந்த பேரை நாங்கள் வச்சோம். நீங்கள் பாட்டுக்கு ஏவிஎம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது எப்படி சரியாக வரும்? முடியாது போங்க அப்படின்ட்டார் அவர். பட் அதனால தான்
எங்களுக்கு என்ன கேரக்டர் இவங்க சூஸ் பண்றாங்க, எந்த கேரக்டருக்கெல்லாம் தெரியல. ஓகே. பாட்டுக்கு போய் இப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஆனா 13 வயசுல சேலையே வந்து இடுப்புல நிக்குமா நிக்காதா அப்படிங்கிற ஒரு வயசு இல்ல மேம். அந்த வயசுல கதாநாயகி அப்படிங்கும்போது எனக்கு இப்போ கூட 13 வயசுல ஹீரோயினா அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயமே கூட. ஹீரோயின் தெரியாது எங்களுக்கு. ஓகே. எங்க அம்மாவுக்கும் தெரியாது, எங்க யாருக்குமே தெரியாது. எங்க அக்காவை தான் ஆக்சுவலி அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தாங்க வேணும் ஆக்ட் பண்ணுறதுக்குன்னு கம்பல் பண்ணது வந்து பாக்யராஜ் சாருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரவீன் அக்கா. ஏவிஎம்மோட நான் எங்கள் அப்பாவுக்கு நல்ல நட்பு உண்டு. ஏவிஎம் சொன்னாங்க, இல்லை பிரவீன் அம்மா வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு கலாரஞ்சினி தான் வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இது என்ன படம்னு பார்த்தா ஒரு படம் பண்ணிட்டு இருந்தா என்டி ராமராசை வந்து அப்போ அந்த ஹீரோங்கிற ஸ்டேஜை தாண்டிட்டார். பாலகிருஷ்ணா சார் என்ட்ரு ஆகிறார் ஃபர்ஸ்ட் படத்தில். பாலு அண்ணாவோட பேரை அக்கா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. சிம்ஹம் நவ்விந்தின்னு பேர் அந்த படத்துக்கு. அந்த படம் ரொம்ப ஹிட்டு வேற. அதான் இவங்க ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா அவங்களுக்கு இவ்வளோ நாள், அப்போ மலையாள படம் 15 நாளில் முடிக்கிறது தான். ஓ, மொத்த ஷூட்டிங்கே 15 நாள். ஒன்லி 15 days த ஹோல் ஃபிலிம். ஏன்னா டே நைட்டுங்கிறதெல்லாம் 7 மணிலேருந்து அதெல்லாம் கிடையாது, போயிட்டே இருக்கும். ஓகே. அந்த மாதிரி. அப்போ அதுல இருந்து இந்த ஒரு படம், அங்கே வேற படம், இங்கே வேற படம், இப்படி போயிட்டே இருக்காங்கன்னும் போது ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காகி 60 நாள் 70 நாள் தங்க முடியாது. ஸோ அம்மா சொன்னாங்க பண்ண முடியாது அப்படின்னு. நான் சும்மா தான் கூட போயிருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் தான் அதில் ஆக்ட் பண்ணணும்னு சொன்னேன்னா அதுல ஏதோ தங்கச்சி கேரக்டரோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு கேரக்டரோ ஏதோ இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் போனது நான். ஓகே. அங்கே போன அப்புறம் தான் தெரியுது அதுதான் மெயின் ஹீரோயின் கேரக்டர்னு. ஃபர்ஸ்ட் டே எல்லாரையும் கீழே இப்படி உட்கார வச்சுட்டு பாக்யராஜ் சார் வந்து அவரோட ரூமில், அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கு. என் ரூமுக்கு பக்கத்தில் தான் அந்த என்ன சொல்றது வீடியோலான்னு சொல்லுவாங்க, எடிட் பண்ணுற இடம். ஓகே. வீடியோ எடிட்டிங் பண்ணுற இடம். எப்போ பார்த்தாலும் 24 hours அங்கே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன அன்னன்னைக்கு ஷூட் பண்ணுறது அன்னன்னைக்கு எடிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். மற்ற இவங்க எல்லாரும் கீழே உட்காந்துருந்து ஸ்கிரிப்டை படிக்கிறார். இப்போ எனக்கெல்லாம் ஸ்கூல் வந்து காலையில் வந்து 5:30 மணிக்கு எழுந்து 7:30 ஸ்கூல் ஆரம்பம். 1:30 வரைக்கும் தான் அவன் ஷிஃப்டிங். வந்து சாயங்காலம் வந்து அந்த ஒளியும் ஒலியும் வரும் டிவியில். 5வது பாட்டிலே சேட்டலைட் ப்ரோக்ராம் போயிடும். அதை பார்த்துக்கிட்டே சோத்தை சாப்பிட வேண்டியது, அங்கேயே சாதிக்க வேண்டியது. ஓகே. இது பழக்கம் நமக்கு. அதுக்கு மேலே தூக்கம்லாம் இது பண்ணி தெரியாது எனக்கு. இவர் வந்து லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாம் பண்ணி இந்த கதையை படிக்கிறாருன்னு போது எனக்கு அப்படியே நாங்கள் எல்லாம் அன்னைக்கு காலையில் போய் சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கோம். கதையை படிச்சோன்னா பரிமளா அயற்பள்ள வயசுக்கு வந்துட்டான்னு தவக்களை பார்க்கணும்னு இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. நான் தூங்கி தூங்கி வழிகிறேன். என் கூட வந்து எங்கள் அக்காவுடைய அசிஸ்டன்ட் லேடி அவங்க வந்து பாப்பா எழுந்துரு பாப்பா, சார் ஒத்து பார்க்குறாரு, எழுந்துரு பாப்பா அப்படின்றாங்க. நான் சொன்ன தூக்கம் வருது பாங்கம்மா. சாரி சார் தூக்கம் வருது, நான் நாளைக்கு கேட்குறேன் கதைன்னு இறங்கிட்டேன். ஏய் வாங்க அப்படின்னாரு. என்ன சார் மணி இப்போதான் 7:30 ஆச்சு, அதுக்குள்ள தூக்கம் வருது போய் படுத்துக்கிறேன்னு சொன்னா எப்படி ஒன்று வச்சு நாங்கள் படம் எடுக்கிறது, இப்படிதான் டெய்லி தூங்குவியா அப்படின்னாரு. ஆமா எங்க வீட்டில் நான் அப்படிதான் தூங்குவேன். இங்கே 10 மணி 12 மணிக்கு ஒரு வரைக்கும் அது ஷூட்டிங் இருக்கும். ஷூட்டிங் இருந்தாலும் நான் அந்த இடத்துல படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு. ஓகே. சரி இன்னைக்கு போய் படுத்துக்கோ, நாளைக்கு ஒழுங்காக அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்கணும். சரி சார் நான் போய் படுத்துட்டேன். அவ்வளோதான். இங்கே வரும்போதே சாப்பாடு ஃபுல்லாக கட்டிட்டேன், அதனால கரவே முடியல. இப்படித்தான் அந்த அந்த ஒரு ஆரம்பம்னு சொல்றது. அது ஒரு தட்டப்புடலான ஒரு அறிமுகம் அதெல்லாம் கிடையாது. அப்புறம் நான் படத்தில் பார்த்தது வந்து அந்த குமரி பெண்ணில் உள்ள தலைன்னு ஒரு படத்தில் ரொம்ப அப்பாவி கேரக்டர் நடிச்சிருப்பார். அதுதான் தேட்டரில் அவரோட படம் நான் பார்த்தது. பட் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. லொக்கேஷனில் பார்த்தா டிப்பிக்கல் பள்ளிக்கூட வாத்தியார். பட் எனக்கு அது வந்து பயமே வராது. அதனால இன்னும் கோவம் வரும் சாருக்கு. வாத்தியாரங்களை மதிக்கவே மாட்டேங்கிறேன் நீ. நான் நல்லா படிப்பேன் சார், எங்கள் வாத்தியாரங்கள்லாம் எங்களை திட்ட மாட்டாங்க. உன் ஸ்கூலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு எங்கேயோ ஒரு இது வரும். நம்ம ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லும்போது தானே எனக்கு பெரிய பயம் வரும். சரி சார் நான் ஒழுங்காக வர்றேன் சார். ஏன்னா இந்த பசங்க கூட விளையாடிட்டே இருப்பேன், எல்லாரும் கூட விளையாட்டு கரெக்டாக அந்த பாண்டி ஆடுற நேரத்தில் நம்ம ஜெயிக்கிற நேரத்தில் கூப்பிட்டுருவார். அப்போ ஒரு மாதிரி மனசு அப்படியே நோகும். மற்ற எல்லா ஆம்பளை பிள்ளைங்க, அந்த சுரேஷ் தவக்கலா இதுங்கெல்லாம் ஒரு டீம் இருக்குல்ல. நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே விளையாடுவீங்க? ஆமா, கிராமம். ஓகே. நிறைய இடம் இருக்கு, மணல் இடம்லாம் நிறைய இடம் இருக்கு. இப்போ எல்லாம் கான்கிரீட் ஆயிடுச்சு இல்லை, இந்த இடம் பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் நொஸ்டாலஜியா. ஓகே. ஃபுல்லாக அந்த போட்டு அங்கேயே வந்து 2-3 பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்போ அது நிறைய ஒவ்வொரு நாளும் அவர் வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் அவருக்கு திட்ட தெரியாது. ரொம்ப ஹார்ஷாக திட்டி என்னை பயமுறுத்துற மாதிரி பேசுவார், ட்ரை பண்ணுவார். எனக்கு சுத்தமாக பயமே வராது. ஓகே. சுத்தமாக போய் கூட அம்மாவா நடிக்கிறவங்க கேட்பாங்க, சார் எல்லாம் சொல்கிறாரு உனக்கு வந்து ஏதாவது பயம் இருக்கா? நான் சொன்னேன் என்னமோ தெரிலங்க, எனக்கு பயமே வர மாட்டேங்குது. ஐயோ, அவருக்கு என்ன கோவம் வரும்ல? அப்போ கோவம் வரும். எனக்கு கரெக்டாக அவர் வந்து தப்பார் இன்னொரு தடவை எல்லாரோடவே இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் உன்னை பெரும் எடுத்து அப்படி இப்படின்னு சொன்னான். நான் உடனே அப்படியே இப்படி கையை நீட்டினா ஜூஸ் வரும். இவ்வளோ பெரிய கிளாஸ் ஏவிஎம்ல ஐஸ் போட்ட கோல்டு காயின் ஜூஸ், என்ன அதெல்லாம் நான் பார்த்ததில்லை அது வரைக்கும். கோல்டு காயின் ஜூஸ் பார்த்துக்கிட்டு அதை வாங்கி என்னை குண்டாக்குறதுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஃபுல் இது வரைக்கும் மூக்குக்கிட்ட வரைக்கும் அந்த கிளாஸ் வரும், இவ்வளோ பெருசு. இப்படியே வச்சு இப்படியே பார்ப்பேன் சாரை. பர்றா பர்றா கோட்டாம் பார்க்குற மாதிரி எப்படி பார்க்குது பாடுறா, அங்கே பாடுறா ஜூஸ் குடிக்கிறான். திரும்ப திரும்ப சொல்லுவாரு. இப்போ எல்லாரும் இந்த லைட் பாய்ஸ் எல்லாம் இப்படி நின்று சிரிப்பாங்க. அந்த லைட்டுக்கு பின்னாடி இப்படி நின்னா அவங்களுக்கு பயங்கரமா சிரிப்பு வரும். என்னது டெய்லி நடக்கிற விஷயம். அவரும் திருந்துற மாதிரி இல்லை, நானும் திருந்துற மாதிரி இல்லை. இது எதுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த ஜூஸா வருதுங்கிறதா. விதவிதமான சாப்பாடு வருது. ஃபுல்லா அவர் எல்லாம் திட்டி முடிச்ச உடனே நான் சரி அப்படின்னு வாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டா இனி எடுக்கலான்றா பார்த்தீங்களா அப்படின்பா. நீங்க ஜூஸ் அவ ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டா நம்ம எடுக்கலாம்னு சொல்றான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் எடுப்பேன், என்ன பண்ணுவேன். சரிங்க சார் அசோக்குமார் அகைன் ஷி வில் ஹேவ் சம் அதர் திங் அப்படிம்பார். மறுபடியும் ஏதாவது திங்க போறோம் அதுக்குள்ள எடுத்துக்கோ அப்படிம்பார். நீங்க குழந்தைல எனக்கு என்ன இதுக்கு இது இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். மத்தியில நடிப்புன்னு ஒன்று இருக்கு, நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. விளையாடலாம், வேளா வேலைக்கு கரெக்டாக சாப்பிடலாம், கரெக்ட் டயத்துக்கு தூங்கலாம். இதுதான் மெயின் ப்ரோக்ராம். நாட்டுல கொஞ்சம் எப்பயாச்சும் தோணும் போது படி வந்து இது நடிக்கிட்டு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாரி அந்த படத்துக்காக தான் நீங்க கட்டியிருப்பீங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னன்னா அப்புறம் ஜீன்ஸ் திடீர்னு ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. அது எனக்கு ஹைட் இருப்பேன். ஸோ ஜீன்ஸ் வேணும் எனக்குன்னு சொல்லி அடம்பிடிச்சு ஜீன்ஸும் உள்ள பெட்டிகோட் போட்டு ஒரு ஒயிட் ஜுப்பா இது ரெண்டும் போட்டுட்டு இருப்பேன். அப்போதான் ஒரு 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 6-7 மாதம் தான் ஆச்சு அந்த ஜீன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்து. அதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ நம்ம அந்த டெனிம் அதுலேயே பிளாக்கு அதெல்லாம் வந்து இந்த டைப். தாவணி வந்து அந்த படத்துல தாவணி மட்டும் இல்லை, எனக்கு அந்த பின்கொசுவ சாரி தான் எனக்கு கட்ட தெரியும். அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த படத்தினால ஏன்னா நார்மலி அது நல்லா காட்டன்ல கட்டுவாங்க. ஆமா கரெக்டா அந்த பிளேட்ஸ் எல்லாம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஷிஃபான். அப்படியே இப்படி கையில் எடுத்தாலே இப்படி இப்படி போயிடும். ஏன்னா ஏவிஎம் இல்லை, அவங்க அந்த ஹீரோயின் யூஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரை கிளீன் பண்ணி அது அவங்களுடைய காஸ்டியூம் கோடவுனில் போட்டுருவாங்க. அதில் எல்லாம் இருக்கும். எப்போ அந்த காலத்து படங்கள்ல இருந்து எம்ஜிஆர் சார், ரஜதீவமா, சிவாஜி சார் எல்லாரும் இருக்கும் இன்னமும். ஸ்டில் தே ஹேவ். அப்போ இதை ஃபுல்லாக கட்டி விட்டுருவாங்க. பின்னாடி கொசுவும் பின் போட்டு அது எனக்கு ரொம்ப யூஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 70 நாள் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது எனக்கு அது யூஸ்டாக போச்சு. நம்ம நார்மல் புடவை கட்ட எனக்கு தெரியாது. அது எனக்கு கட்ட சொல்லி கொடுத்தது ஸ்ரீபிரியா அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. நார்மல் சாரி எனக்கு சொல்லி கொடுத்தது ஸ்ரீபிரியா அம்மா. அவங்க டைரக்ஷன் ஆக்ட் பண்ணும்போது உருவசி இதுதான் ரொம்ப ஈஸியான வேலைன்னு இன்னைக்கும் நான் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் கட்டுறேன். 5 நிமிஷம் தான் இப்படி பாரு இப்படி எடு இப்படி எப்படின்னு எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. இப்போவும் நான் ரொம்ப சீக்கிரம் கட்டிடுவேன், 5 நிமிஷத்துல கட்டிடுவேன். ஸோ அதெல்லாம் ஒரு ஞாபகம். நான் சினிமாவில் இருக்கக்கூடியவங்களுடைய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து எப்போ பார்க்கணும்னு நினச்சாலும் நம்ம பார்க்கலாம். அவங்களோட ஒரு படத்தை பார்க்கலாம், ஒரு பாட்டு பார்க்கலாம். அதுதான் என்ன. மற்றவங்கள வந்து ஒரு மூவிங் அவங்களோட உண்மையான அப்பியரன்ஸ் ஒரு ஃபோட்டோவில் பார்க்கலாம். அது மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸில் சில வந்து ஞாபகங்களை வந்து நம்ம திருப்பியும் வந்து அதை பேசிக்கலாம், இல்லைன்னா நினச்சி பார்க்கலாம். பட் இது அப்படி இல்லை, இது நமக்கு தெரியும், நம்ம பார்க்குறோம் அவங்கள. அது ஒரு பெரிய ஒரு. பட் உங்களுக்கு அந்த முந்தானி முடிச்சு ஷூட்டிங் செட்டில் இன்றைக்கும் பாக்யராஜ் சார்னா அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல்லேருந்து, அவரோட ஸ்கிரிப்டிங் நாலேஜ்லேருந்து, அவரோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து உங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது என்ன வியக்க வைக்கிற விஷயமா இருக்குது மேம்? பிகாஸ் ஒரு படம் 40 வருஷம் தாண்டி இன்றைக்கும் முந்தானை முடிச்சு அப்படிங்கிறது புதுசாக இருக்குது ஆடியன்ஸுக்கு அந்த படத்தை பார்க்கும்போது. இல்லை அது என்ன நடிப்புங்கிறது இயல்பாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர். இயல்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் சாதாரண மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அப்போ. ஏன்னா அந்த நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படி பேசினாதான் சரியா வரும். நம்ம நினைப்போம் ஏன் இப்படி சொல்லுவானே, அதாவது வெங்காயம் உரிச்சா மாதிரி சொல்றது பேசுவார் கதையில. இவன் செத்தி இவனை கையில வந்து சூடு வச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்றது. அது இல்லாமலே கூட நாசூக்கா இன்டைரக்டா மறைமுகமா சொல்லி கூட எடுக்கலாம். கொஞ்சம் அது கிளாசிக்கா இருக்கும். இது வந்து எதுக்கு
இப்படி சொன்னாதான் கடைசியில தீபா கேட்பாங்க. நான் நினைச்சதே என்ன சார் தப்பு, ஏதோ ஒரு சித்தி எப்போவோ பண்ணிட்டாங்கிறதுக்காக பரிமளா அப்படிதான் பண்ணுவான்னு குடும்பப்படுத்துறதுல என்ன சார் நியாயம் இருக்கு? ஏன்னா நான் ஒரு டீச்சர் எனக்கு வந்து லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னா நான் சரின்ட்டேன் அப்படின்னு. என்ன டீச்சர் இதெல்லாம் நியாயமான, நீங்க யார் சார் நியாயம் பேசுறதுக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கும் எவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு அந்த ஒரு கரெக்ட் இடம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கிளாமரஸ் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிற ஒரு கேரக்டர் அது கிளைமேக்ஸில் வந்து அது ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் ஒரு காரணத்தோடு தான் விற்பார். ஒவ்வொரு டயலாக்ஸுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச மறக்க முடியாத ஒரு டயலாகுங்கிறது, ஏங்க அவங்கள பார்க்கறதுக்கு இந்த ஒரு நாட்டாமல் வந்திருக்காரு அப்படின்னு நான் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். யார் உங்கள் அப்பனா? இல்லை உங்கள் மாமனார். ஓகே. ஏன்னா என்ன அப்பனை பற்றி அது எங்கள் அப்பனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு 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 டைலாகுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு மைண்டில் வராது. ஆமாம். அதே மாதிரி கிளைமேக்ஸில் அவர் கேட்பார், உனக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் குழந்தை நீ அதே மாதிரி பாப்பியான்னு கேட்பார். அப்போ தான் அவன் முடிவு பண்ணுறா அவன் குழந்தைங்க வேண்டான்னு கருத்தரிப்பு அந்த தடை பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி ஆப்ரேஷன் ட்ராவல் பண்ணுவான். அப்போ அதுக்கு பதில் சொல்கிறது என்னவா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்கிட்டையும் ஒரு ஐடியா சொல்லுங்க ஐயா, 2 லைனில் இருக்கணும், ஆனால் இந்த அளவுக்கு உரைக்கிறாப்பில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சாங்க. எல்லாம் ஆளுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டைலாக் வந்து இருக்கிட்ட, சார் இப்படி பேசினா நல்லாயிருக்கும் சார், இந்த டைலாக் நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் கடைசியில் சார் ஒன்று முதலே நோட் பண்ணி வச்சுருந்தார், இதை விட பெட்டராக கிடைக்குமான்னு தான் ட்ரை பண்ணார். உன்னையும் பிள்ளைய தவிர என்ன, நான் ஒன்றும் ஆஞ்சநேயர் இல்லையா, உன்னையும் பிள்ளைய தவிர நெஞ்சுக்குள்ளே வேற யாரும் இல்லைன்னு திறந்து காட்டுறதுக்கு, சந்தேகப்படுறதுக்குன்னே நீ பிறந்திருக்கிற, சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் பிறந்திருக்கிறேன், இது என் தலையெழுத்துன்னு போவான். அதை தான் இவர் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஓகே, இதை விட பெட்டர் டைலாக்ஸ் கிடைக்குதா இல்லை இதுவே கிடைக்குதா, இது ஓகேவான்றதுக்காக தான் சொல்கிறது. அந்த பொம்பளை அந்த மனசில் வந்து நீங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க, சத்தியமாக சொல்கிறியா, என் மனசில் நீயும் உன் குழந்தையும் தான் இருக்குன்னு சொல்கிறத விட நான் ஒன்றும் ஆஞ்சநேயர் இல்லை, என் நஞ்சை திறந்து காட்டுறதுக்கு என்பதே புரியுது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அந்த டயலாக்ஸு இதில் மட்டும் இல்லை, முந்தானே முடிச்சதுக்கப்புறம் நான் சாருடைய படங்கள் நிறையா ரெகுலராக 10 படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரியுது அந்த 7 நாட்கள் அதில் ஒரு மலையாளி கேரக்டர் பண்ணியிருப்பார். எஸ். இப்போ வந்து எல்லாருக்குமே எல்லா லாங்குவேஜும் தெரியுது, ஓரளவுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதல் இல்லை. ஆமாம். தமிழ்னா அந்த தமிழ் டைலாக் தமிழ் மாதிரி பேசணும், மலையாளி கேரக்டர் இருந்தால் கிளைமேக்ஸில் தெளிவாக தமிழ் பேசணும், முக்கியமான டைலாக்ஸ்லாம் இது பண்ணக்கூடாது. பட் இவர் வந்து இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த மலையாளம் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஆமாம். சாரே, கலியுகத்தில் 1 1 3 ஆகாது, என்னுடைய காதலி உங்கள் பாரிய ஆகலாம், ஆனால் உங்கள் பாரிய மறுபடியும் காதலி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி தான் உன் தாலியை நீ எடுத்துரு அப்படின்னு சொல்கிறது போய். ஆமாம். இப்போது சாதாரண ஆளுங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி உள்ள அந்த கிளைமேக்ஸு மௌன கீதங்களில் எப்படி வந்து ஒரு ரொம்ப ஓவர் வீம்பு, என்னதான் தப்பு பண்ணாலும் இந்த புருஷன் மன்னிப்புன்னு எவ்வளோ கேட்டாலும் மன்னிக்காத ஒரு மனசுள்ள ஒரு வைஃபை திருத்தலாங்கிறது எப்படிங்கிறத மௌன கீதங்கள் காமிச்சிருப்பாரு. ஸோ அவரோட ஒவ்வொரு படங்கள்லையுமே அது இருக்கும். பெண்களுக்கான கேரக்டர்ஸ் முக்கியத்துவமும் இருந்தது. கண்டிப்பாக பெண்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் உள்ள படங்கள் தான் அவர் நிறைய எடுத்திருக்காரு. அதான் அவருடைய தன்னம்பிக்கை. நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சிவகுமார் சார் ஃபீமேல் ஓரியன்டட் படங்கள் தான் நிறைய பண்ணியிருக்காரு. பட் வெளியே வரும்போது இவர் தான் நடுப்பில் ஸ்கோர் பண்ணியிருப்பார். பாடல்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சிவகுமார் சார் ஆல் ஃபிலிம்ஸ் அதே மாதிரி தான் பாக்யராஜ் சார். ஏன்னா அவருக்கு தன்னம்பிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் அவர் திரைக்கதை மேலே இருக்கு, அப்புறம் அவர் இப்போ தூரம் நின்று போச்சு பார்த்தீங்கன்னா சுலக்ஷனோட கேரக்டர் அவ்வளோ லட்டு மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அப்படி இருக்கும். பட் அவருக்கும் எனக்கும் உடன்பட முடியாத ஒரு விஷயம், இந்த கொஞ்சம் அவர் வந்து டபுள் மீனிங்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது. டபுள் மீனிங் எல்லாம் கிடையாது, ஒரே மீனிங் ஸ்ட்ரெயிட் ஒரே மீனிங் தான் அப்படின்பாரு. அது வரைக்கும் முருங்கைக்காவே சாதாரணமாக பார்த்த மக்கள் அதுக்கப்புறம் முருங்கைக்கான அப்படின்னு அவருடைய 50 years மேடையில் கூட அதை இழுத்து விட்டேன். எதுக்குன்னா கொஞ்சம் டல்லாக இருந்தால் அவருக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இழுத்து விட்டால் சுறுசுறுப்பாயிடுவார். அதே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது ஒவ்வொன்றுமே வந்து சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மாதிரி ஒரு சாயல் உள்ள சீன்ஸ் அதிகமாக தான் அவருக்கு வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறது 100% அப்படிங்கிறது வேட்டியை வடிச்சுக்கட்டில் இருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. அது கொஞ்சம் அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய படம் நான் நடிச்சிருக்கேன், பல கேரக்டர்ஸ் நான் நடிச்சிருக்கேன் பல படங்களில். இப்போ ஒரே நாளில் 24 hours முடிச்ச சுயமரம், அதுலேயும் நானும் அவரும் தான் லீட் பண்ணி உட்காந்துருப்போம். எல்லா ஆர்டிஸ்டும் அந்த இன்டர்வியூக்கு எங்ககிட்ட வருவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் செக்ஸ் பண்ண டைலாக்ஸ்க்கு நான் ஆர்குமெண்ட் பண்ணுவேன். சார் அதெல்லாம் பேசக்கூடாது சார், நீங்கள் அதெல்லாம் பேசினா நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு லுக்கு கொடுக்க மாட்டேன், நான் இப்படியே கேமராவே பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
இல்லைம்மா நீ கொஞ்ச நேரம் என்ன பாரு, கொஞ்ச நேரம் பார்க்க மாட்டேன், ஒன்றும் பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே ஆர்கியூ பண்ணிருக்கீங்க. அப்போ நான் சொன்னேனே எனக்கு பயம் இல்லை, இதே சார் அப்படி சொல்லணும், அதே சார் அப்படி சொல்றதெல்லாம் கேட்பேன். அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணேன் பல படங்கள்ல. அப்பெல்லாம் ஆர்கியூ பண்ணுவீங்க. ஆமாம் ஆமாம். இது எதுக்கு இப்படி பண்றீங்க, தாய்க்குலமே தாய்க்குலமேன்னு ஒரு படம். கிளைமேக்ஸ்ல வந்து இந்த அவருக்கு நேபாளில் ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு இவங்க தேடி வந்து அவரும் அவளும் ஒன்றா இருப்பா, இருந்துட்டு அதில் குழந்தை பிறந்து அந்த குழந்தையில அங்கேயே அவங்களுக்குள்ள கல்யாணம் அவங்க ஒன்றா இருந்திருப்பாங்க. இவங்க வலுக்கட்டாயமாக அந்த நேபாளிஸ் ஒன்றா தங்க வச்சுருப்பாங்க. அந்த குழந்தை இங்கே கொண்டாந்துட்டு இந்த குழந்தையோட அவங்க வருவா. இவர் என்ன பண்ணுவார், இவங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால ஒரு அநாதாசிரமத்தில் கொண்டு போய் அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தையே இவங்க தத்து எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா வளர்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குழந்தைய ஒரிஜினல் அம்மாவே வீட்டில் வேலைக்காரியாக வச்சுருப்பார். ஸோ ஒரு ஸ்டேஜில் கிளைமேக்ஸில் தெரிய வரும் அவள் தான் இதுக்கு தாய். பட் பையன் எல்லாம் 3 பேரும் ஒன்றா இருக்கலான்னு வடிவேலு வந்து சொல்லுவா. அப்படி இனிமேனாவது இது வரைக்கும் இருந்த மாதிரியே இருந்துரும், அவங்களும் வீட்டில் இருக்கட்டும் இவங்களும் வீட்டில் இருக்கட்டும். கிளைமேக்ஸ் அப்படி இருந்துச்சு. இப்போது ஈரோடு முருகேசனை தான் சாருடைய அசோசியேட் தான் டைரக்டர். நான் சொன்னேன்னா நான் பண்ண மாட்டேன், அது என்னது அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிட்டு ஏமாத்துறது 10ஆவதுன்னு சொல்லிட்டு 2 பண்டாளி பொம்பளை வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சரி என்னதாம்மா பண்ணலாம், சார்கிட்ட சொல்லுங்கள், நான் அது பண்ண மாட்டேன், ஒரு பொண்டாட்டி தான் வச்சுக்கணும், இல்லைன்னா இந்த ஆள் பல்லாருன்னு ஒன்று அரைஞ்சிட்டு நான் என் குழந்தைய கூப்பிட்டு போகணும். ஓ நீங்கள் கதையவே மாத்துறீங்க. இவங்க போய் அப்போ மொபைல்லாம் கிடையாது, போய் சாருக்கு ஃபோன் பண்ணி சார் ஒரு விஷயம் இப்படி சொல்கிறாங்க சார், பண்ண மாட்டேன், பல்லாருன்னு அரைஞ்சிட்டு போவேன். புருஷன் அரைகிற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் யோசித்தேன். சரி வடிவேலு வேணா இந்த ஆளு தானே கூட போய் எல்லாம் இந்த கெடுத்து விட்டது, பல்லாறுற வடிவேலு வர அரைஞ்ச உடனே ட்ரைனேஜுக்குள்ளே போய் விழுந்துடும். அப்படி அப்படின்னு எனக்கு என் குழந்தை தான் தேவை, நீ என் எவ்வளோ கூட தங்குறதுக்கு எனக்கு கவலையே இல்லைன்னு குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுறேன். உங்களுக்கான அரையணும் யாரையாவது பல்லாருன்னு. அதான் புருஷனை அறைய வேண்டான்றாங்க, அவர் தான் செஞ்சது தப்புலாம். இந்த ஆளை தான் கூட தொண்ணு போகிறது மாப்பிள்ளை தோழன், இந்த ஆளை அரைஞ்ச உடனே நான் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரைனேஜிலேருந்து தலையெடுத்து இப்படி பார்ப்பாரு. ஸோ படம் நல்லா ஹிட்டு, படம் நல்லா ஹிட்டு. பட் அந்த கிளைமேக்ஸே நீங்க தான் ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் அவரோட பேசி சார் சூப்பரா இருக்கும் சார், சார் அப்படி எடுங்க சார் சூப்பரா இருக்கும். அதான் அப்படி இல்லைம்மா இது கொஞ்சம் வித்தியாசமா வேண்டாம் வேண்டாம் சார், வித்தியாசமாவே வேண்டாம், வித்தியாசமா இருக்கவே வேண்டாம், இப்படி இருந்தா போதும். சரி நெடியா அப்படின்ட்டாரு கிட்ட. அப்ப பாக்யராஜ் சார் உங்களை எவ்வளவு நம்பி இருந்தா, உங்களுடைய அந்த திறமைய உங்ககிட்ட அவர் வந்து எவ்வளவு மதிச்சிருந்தா அதுக்கு எக்ஸெப்ட் பண்ண முடியும். நிச்சயமா. ஏன்னா அதுக்கப்புறம் நானும் அவரும் எத்தனையோ படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி பண்ணியிருப்போம், பல படங்கள், எத்தனை படம் பல ஆட் பண்ணியிருப்போம். அதுல எல்லாமே வந்து டைலாக்ஸ் கிரியேட் பண்ணி நான் பேசுவேன். அவர் அதெல்லாம் பெருமைப்படுவார். ஏன்னா அவர் கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்ட், அவருக்கு ஸ்கிரிப்டில் தான் ஆர்வம் அதிகம் நடிப்பை விட. அது வந்து ஸ்கிரிப்டில் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கா, டெவலப் பண்ணுறா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெருமைப்பட்டார். அவருக்கு வேற இன்னொரு டைரக்டர் தான் நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா? ஆமாம், டெஃபினட்டாக கேட்பாங்க. ஈகோ பேட்டில் இருக்கும் அது. ஆக்சுவலி ஈகோவே இல்லாத ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில்ல. இப்போ வந்து 4 ஹிட்டு கொடுத்த டைரக்டர்ஸ் என்னமோ பெரிய இவங்களாட்டம் பேசுகிறாங்க. சில பேரோட பிஹேவியர் நம்மகிட்ட பார்த்தா என்னமோ நான் ஒரு படத்தை உங்களுக்கு கொடுத்தோம், ஒரு படத்தை கொடுத்துட்டு கடைசியில் அந்த மாதிரி சில பேர் பேசுகிற இதெல்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன், என் மாத்தியார் எப்படி இருந்தார், இன்னும் எப்படி இருக்கார், வரவே முடியாது. இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் நடிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சரியாக வரலைன்னா கன்னத்தில் பலார் நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாங்க அன்னைக்கு. ஆமாம் சார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பாக்யராஜ் சாரால் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. எந்த பெண்ணையும் அந்த மாதிரி இழிவுபடுத்தவோ மற்றவங்க முன்னாடி பயங்கரமாக அவமானப்படுத்தவோ இதெல்லாம் முடியவே முடியாது. அவருக்கு அந்த மேக்ஸிமம் நான் சின்ன பொண்ணுங்கிறதுனால அந்த வாத்தியார் மாதிரி திட்ட வேண்டியது. அப்புறம் நான் வந்தேன்னு வச்சுக்கோ நீ அவ்வளோதான் அப்படிம்பாரு. நான் இது வந்தால் ஓடிடலான்றதுக்கு நானும் ஒரு முடிவாக இருப்பேன். இடத்த எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்தால் ஒரு ஓடிட வேண்டியதாக. என்ன இப்போ நாட்டுக்கு என்ன போகுது, எங்கேயாவது போய் ஒரு வண்டியை பிடிச்சி கொடுங்கயா, வீட்டுக்கு போய் காசு தரேன், அந்த வண்டியை பிடிச்சவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுக்கு ரெடியாக இருப்பேன். எனக்கு அந்த புடவை கட்டினப்போ நம்ம ஸ்கூலில் போய் அந்த தோளில் பேக் மாட்டி இப்படி நடந்து பழகியாச்சு. கொஞ்சம் கூன் போட்டுன்னா கிளாஸில் எப்போவுமே பேக் பெஞ்சு ஹைட்டான பொண்ணுங்கிறதுனால ஓகே நம்மள அறியாமல் அந்த நம்ம உடல் வளர ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாமல் ஒரு கூன் வரும் பாருங்க. அது வேற இருக்கு. ஓகே சார் தான் பார் நிமித் பட்டி நட அப்படின்னு அந்த சார் பேண்ட் மேலே இந்த புடவை எடுத்து இப்படி கட்டி
அடி கன்னியம்மா காளியபாடி இப்படி போவார். எனக்கும் நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன். ஓகே. அந்த ஊர்ல லேடிஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் வேற. ஆ. அவங்கெல்லாம் அடுத்த அடங்கி எப்படி நடிக்கிறார் பாருங்க அப்படின்னு இப்படி வச்சுக்கிட்டு சிரிப்பாங்க அந்த பொம்பளைங்க. ஓகே. யாரை பத்தியும் கவலை இல்லை அவருக்கு. ம். அவர் பாட்டுக்கு அவர் நடிச்சு காமிப்பார். தெரியுதா, இப்படிதான் நடக்கணும், பொம்பளை பிள்ளைன்னா இப்படிதான் நடக்கணும். ஃபர்ஸ்ட் டே அந்த ஷோல்டர் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி இருக்கும். ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சம்டைம்ஸ் அந்த வால்ல வந்து ஷோல்டர் இப்படி கூன் போடுற பெண்கள் வந்து இப்படி நிக்க வச்சு பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டு வாலை டச் பண்ணும்போது அந்த நேரா ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்படின்றதுக்காக பட் அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லறதும் ஒரு சிலரால தான் முடியும். முடியும் மட்டும் இல்லை, நம்மள எந்த டைரக்டர் அந்த மாதிரி வந்து பப்ளிக்கு முன்னாடி ஆமா. நடிச்சு காட்டுறாங்க. ஏதாவது பொண்ணை கூட்டு அந்த பொண்ணு எப்படி நடக்க பாரு, அது மாதிரி நட அப்படிம்பாங்க. ஆமா, அது கரெக்டா தவற வந்து சரி பண்ணி சொல்ல தெரியாது சில பேருக்கு. இன்னொன்னு அவ்வளவு கூட்டம் இருக்கும்போது அவர் புடவைய பேண்ட்டுக்கு மேல எடுத்து போட்டு சொல்லி கொடுக்குறாருங்கிறதே அவர் பெண்கள் எவ்வளவு மதிக்கிறாருங்கிறது தெரியுது. மதிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு தெரியுது எனக்கு வயசும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ம். சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசையும் இல்லை. இது மூணுமே ஒன்றா வந்தால் என்ன பண்ணுறது? பொறுமையா சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுப்பாரு. மிரட்டினா ஏதாவது ஆகும்னு ட்ரை பண்ணுவார். ரொம்ப மிரட்டினா நான் நேராக அங்கே போய் நானின்னு ஒருத்தர் வருவார். அவர் கல்யாணம் எல்லாம் ஆகலை, ஒரு சன்னியாசி மாதிரி இருப்பார். ஓகே. அவருக்கு என்ன அதுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும், எங்கள் அப்பாவையும் தெரியும். அவர் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அங்கே வருவார். இவர் வர்றாருனாவே எனக்கு டென்ஷன். ஏன்னா ஒரு பெரம்பு எடுத்துட்டு அந்த பெரம்பு வீசுற சத்தம் சுருன்னு இருக்கும், பயங்கரமா வீசுவார். பாக்யராஜ் சார் அவருக்கு தான் பயப்படுவீங்க? அவருக்கு தான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஃபுல்லாக ஈரல்லாம் சாப்பிடணும். உடம்பு இப்படி கை தூக்குனா இங்கே எலும்பு எண்ணி எடுக்கலான்னு சொல்லிடுறது இந்த மேக்கப்மேன்லாம். ஓகே. ஏதாவது நல்லா சாப்பிட சொல்லுங்க. வெறும் ரசம் ஊற்றுனா அந்த ஒரு ரசம் மாத்திரம் காய் கூட சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு அவர் அதை கேட்டு இப்படி வருவார். ப்ரொடக்ஷனில் ஒரு குப்புசாமி அங்கிள் இருந்தாரா, அந்த குப்புசாமி அங்கிளும் சின்ன மாதம் தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த குப்புசாமி அங்கிள் போய் பாப்பா சாப்பிட சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு இந்த ஈரல் தொக்கு வச்சது அதெல்லாம் கொண்டு வர, அதெல்லாம் தீபாமா, இந்த தீபாமான்ற ஆர்டிஸ்ட் இந்த ஜன்னல் வழியாக அந்த அம்மா கொடுத்துருவேன். ஓகே. ஊர்வசி எனக்கு கூட ஊர்வசி அப்படின்னு அள்ளி 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 அவங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க சாப்பிட்ட மாதிரி காமிச்சுக்கிறதுக்கான அது வெளியே போகக்கூடாது, கேரியரில் போச்சுன்னா சொல்லிடுவாங்க. அப்புறம் என் கூட வந்திருக்கிற ஆய் அவங்களுக்கு கொடுத்துருவேன். சாப்பிட மரியாதையாக சாப்பிடு அப்படின்னு. எனக்கா இப்படி இப்படி சாப்பிடணும், ஈரெல்லாம் வந்து அப்படி அப்போ சாப்பிட்டு பழக்கல நம்மளுக்கு. ரொம்ப வீட்டில் மெயினாக மீன் தான் இருக்கும் டெய்லி. எப்போ ஒரு தடவை தான் அந்த மட்டன் வாங்குவாங்க. ஈரல் ஸ்மெல் எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது. இது வேற சாப்பிடுவோம். சில நேரங்கள்ல அந்த மூளை வரும், ஆட்டு மூளை வரும். ஆஹா, மீன் குழம்பு வந்தா மட்டும் சரி அந்த குழம்பு வச்சு அப்படியே சாப்பிடுவேன். ஏன்னா கோயம்புத்தூர் அங்கே வந்து கடல் கிடையாது, ஆத்து மீன் தான் அதிகம். ஸோ கடல் மீன் அந்த பக்கத்துல இருந்து அதை வர்றது தான் இருக்கும். அப்போ அதில் அதுக்காக திட்டுவார். ஜூஸ் நல்லா சாப்பிட்றியா, வெறும் அந்த ஜூஸாக குடிச்சிட்டு மத்தியானம் சரியாக சாப்பிட்றது இல்லையா மேனி. மற்றவங்களுக்கெல்லாம் தக்காளி சாதம், சாம்பார் சாதம், அதெல்லாம் வெரைட்டி ரைஸ் வரும். எனக்கு ஒயிட் ரைஸும் இது வரும். எல்லாமே முந்தானே பிடிச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு இனிமையான அனுபவங்கள் மற்ற படங்கள்ல இருந்து ரொம்ப கம்மி. அந்த முருங்கைக்காய் வச்சு சாப்பிட்ற சீன்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க ஸ்டைலே நல்லா இருக்கும்ல மேம். நீங்கள் அதெல்லாம் கூட சாரே சொல்லி கொடுப்பாரு, இப்படிதான் உட்காரணும். ஆமாம் ஆமாம் எல்லாமே. ஆமாம், நமக்கு இப்படி சமணக்கால் போட்டு உட்கார தெரியும். ஓகே. இல்லாமல் ஒரு முட்டிக்கால் இப்படி போட்டு ஒரு காலை இப்படி போட்டு அப்படியெல்லாம் உட்கார தெரியாது. அப்படிலாம் உட்கார்ந்தது கிடையாது வீட்டில். ஏன்னா பொதுவாக நம்ம வீட்டில் போடுற ட்ரெஸ் இவ்வளோ தூரம் பெட்டிக்கோட்டு மட்டும்தான், ஒரு வெள்ளை கலர் பெட்டிக்கோட்டு அதுதான் போடுறது. அதை வச்சு நம்ம இப்படி உட்கார முடியாது, இப்படி தான் உட்கார முடியும். இப்படி வச்சு இப்படி உட்காந்துட்டு இப்படி மணக்கட்டை போட்டு உட்காருவோம், இல்லை வெறும் தரையில் இப்படியே உட்காருவோம். அப்படி தானே உட்காந்து பழக்கம், மற்றதெல்லாம் தெரியாது. ஆனால் உங்களுக்கு காலத்துக்கும் முருங்கைக்காய் சாப்பிடும் போது பாக்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவார் இல்லை? இல்லை, அதை பொய்யினே தான் இன்னமும் நினைக்கிறேன். அப்படியா? ஏன்னா ஒரு ஒரு டைரக்டர் அப்படி கிரியேட் பண்ணி நம்ப வச்சுட்டா இருப்பாங்க, ஊரே நம்பிட்டு இருக்கு. ஆமாம், வெஜிடேரியன் பீப்புளுக்கு முருங்கைக்காய் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் அந்த ஹீமோக்ளோபின், உடம்புல அயன் கண்டென்ட்டுக்காக. முருங்கைக்கீரையோட அந்த நரம்பு மட்டும் போட்டு ரசம் வைப்பாங்க ஒரு மாதிரி சூப் மாதிரி. என்ன சீக்கிரமா நீங்க சயின்ஸாவே அதை எடுத்துக்கிறீங்க? ஆமாம்மா, கண்டிப்பா அது ஒரு சயின்ஸாக இது. அது ஒரு காமெடி சீனுக்காக பண்ணியிருக்கிறது. ஆனா ஷூட்டிங்ல சாரு கிண்டல் பண்ணீங்களா அப்பவே? அச்சோ இல்ல, அதுல அந்த அளவுக்கு அதை பத்தி இல்ல நாலேஜ் அப்ப கிடையாது. ஓகே. நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துரும்னு நினைக்கிற ஒரு வயசும் காலமும் அது. அதெல்லாம் பெரியவங்க கிட்ட அதெல்லாம் அந்த மாதிரி பேசுறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா முந்தானே முடிச்சுல ரொம்ப எமோஷனலான ஒரு சீன்னா குழந்தைய தாண்டது இல்ல மேம் நீங்க. பட் அந்த காலத்துல அந்த சீனும் விஷுவலா பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கும் அது ரொம்ப புதுசா இருந்திருக்கும்ல. அது புதுசு, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. சார் தாண்ட சொன்னார், தாண்டிட்டேன்.
அவங்க அம்மாவும் குழந்தைய கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. பட் படத்தினுடைய பல பல விழாக்களுக்காக போகும்போது அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் அங்கே இருக்கிற தாய்மார்கள் கேட்பாங்க, ஏன் பொண்ணு சர்வசாதாரணமாக பச்சை பிள்ளை போட்டு தாண்டி அது நல்லா இருக்குதா அந்த குழந்தை அப்படின்னு கேட்பாங்க. ஓ அப்போதான் ஐயோ இது இவ்வளோ பெரிய சமாச்சாரமா, இவ்வளோ பெரிய விஷயமா. ஏன்னா சாருடைய பேச்சு தான் அந்த சமாச்சாரங்கிற வார்த்தையே, சாரு பேசுறது அடிக்கடி அந்த வார்த்தை நம்மள அறியாம விட்டுது. சமாச்சாரம் பாக்யராஜ் சாரோட வார்த்தை அது அடிக்கடி யூஸ் பண்ணுது. அவரு தான் வந்து இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம் தெரியுமா, இந்த மாதிரி தாண்டது உனக்கு நீ சர்வசாதாரணமா எடுக்கிறேன். என்னடா இது, இவர் தான் நடிகை சொன்னாரு, சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம் இவரே சொல்றாரு அப்படின்னு. பட் அது அவ்வளவு பெரிய விஷயம், அதுக்கு பின்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு பெரிய விஷயம். சுச்சிதா தான் அந்த குழந்தை. பட் அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்பயாச்சும் பாத்தீங்களா மேம்? ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாமா, சுஜிதா நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ எத்தனையோ படங்கள்ல நடிச்சது. சத்யராஜ் சார் கூட ஃபாசில் சார் படத்துல அந்த ஒரு ஊமை சீரியல் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க, நிறைய படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி நிறைய ஞாபகங்களுக்கு அப்புறம் சார் விட்டுட்டு போகும்போது கூட உடனே ஓடி போய் பார்க்க நான் தான் பார்த்துருக்கணும். பட் என்னமோ தெரியல, நம்ம சோஷியல் மீடியா நண்பர்கள் ஒரு ரியல் இமோஷன் அப்படிங்கிறத அந்த ஒரு அதையும் தாண்டி ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி வர்றது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஸோ பாக்யராஜ் சார் தவறினப்போ அன்னைக்கு நீங்கள் லோ பிபி ஆகிடுச்சு, போக முடியல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா மேம் பார்த்தீங்கல்ல மேம், அவங்களும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பாக்யராஜ் சார் வந்து என்னை அறிமுகப்படுத்தும் போது இந்தியாவிலே வேற எந்த நடிகையும் அறிமுகப்படுத்தாத மாதிரி ஒரு வார்த்தை டைட்டில் போட்டிருப்பார், என்றும் உங்கள் ஆதரவை நாடும் ஊர்வசி அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய வார்த்தை. மக்களுடைய ஆதரவை என்றைக்குமே நாடுற ஒரு நடிகையாக தான் வந்து நான் அறிமுகப்படுத்துகிற மாணவி இருப்பாங்கிறது என் குரு எஸ்டாப்ளிஷ் பண்ண வார்த்தை. இன்றைக்கும் அப்படி தான், என்றைக்கும் அப்படி தான். என்றும் உங்கள் ஆதரவை நாடும் ஊர்வசி. நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 11111.